வந்துச்சுன்னா ஊர்ல பல பேர் ஓடி போயிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்காக அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மாக்கள் ஏதாவது ஆயிட்டா இருக்கு. என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? ஆமாங்க, உங்க வீட்ல மட்டும் தான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. மத்த வீட்ல எல்லாம் அப்படியே குழந்தை பிறந்ததும் வெளிய தூக்கி போட்டுருவாங்க. பாவமா இருந்தீங்க, இப்ப இவ்ளோ பேசுறீங்க. அன்பை கொட்டி வளர்த்தாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு அந்த சைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கவா? அத சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ற பொண்ணுங்க எல்லாம் இந்த ஊர் சைடுல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. ஓடுகாளி ஓடுகாளி. நீங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது என் மகளை பத்தி. அமைதியா இருங்க. நான் சொல்லிட்டு இருந்தா நான் அதை கேட்கல. அதுக்கு பயந்து எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா. சோகமா இருக்கீங்களே, உங்களை சேர பண்ணலான்னு பார்த்தேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க வண்டி மட்டும் ஓட்டுங்க. இப்ப நம்புறீங்களா? அவ தெளிவா இருக்கா. இதுல அவளை திட்டினா உங்களுக்கு கோவம் வர வருது. என்ன இது கவிங்க? கார்ல ஏறி போறா போறா பாருங்க அவ. ஐயோ அங்கிள், உன் பொண்ணு வீட்டு டிரைவரோட ஓடி போயிடுவான்னு பயந்துதா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணியா? மட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். மனோரண்ண பொண்ணா தூக்கிட்டு போறான்டா. அவளோட பொண்ணை கூட்டிட்டு போனடா. வாங்கடா. இதுதான எபிசோடில் நிலாவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சோழன்ட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளையோ, ஐயோ அங்கிள் உன் பொண்ணு டிரைவர் கூட ஓடி போயிடுவான்னு பயந்து தான் என் கூட கல்யாணம் ஏற்பாட அவசரமாக பண்ணியா அப்படின்னு கேட்டுட்ருக்க. மாப்பிள்ளை நீங்கள் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா என் பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நிலாவோட அப்பா கோவப்படுறாங்க.